முதல் வினா, தமிழ்நாட்டு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் உருவாக்கப்பட்ட கைபேசி செயலி எது? விடை, மின்மதி 2.0. மின்மதி 2.0 கைபேசி செயலி திட்டத்தை துவங்கி வைத்தவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சுய உதவிக்குழுக்களின் நிர்வாகத்திறனையும் நிதி மேலாண்மை திறனையும் மேம்படுத்துவதற்காக இச்செயலி துவங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக 1989 செப்டம்பர் மாதம் முத்தமிழ் கலைஞரால் முதலில் மகளிர் சுய உதவிக்குழு துவங்கப்பட்டது. இரண்டாவது வினா, பிரவாசி பாரதிய சம்மான் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? விடை, 27 பேருக்கு. பிரவாசி பாரதிய சம்மான் விருது என்பது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதாகும். 18வது பிரவாசி பாரதிய சம்மான் மாநாடானது புவனேஸ்வரில் நடைபெற்றது. பிரவாசி பாரதிய சம்மான் விருதை வழங்கியவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மூன்றாவது வினா, 2025 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை கணித்துள்ளது? விடை, 6.6%. 2024 இந்தியாவின் பொருளாதாரம் 6.8% உயர்ந்துள்ளது. 2025 6.6%, 2026 6.8% இருக்கும் எனவும் ஐநா கணித்துள்ளது. நான்காவது வினா, 2025 கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதை எத்தனை பேருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார்? விடை, 6 பேருக்கு. பாப்பாசி சார்பில் நடைபெற்று வரும் சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டது. பேராசிரியர் அருணன் உரைநடைக்காகவும், எழுத்தாளர் சுரேஷ்குமார் இந்திரஜித் நாவலுக்காகவும், என். ராம் சிறுகதை, கவிஞர் நெல்லை ஜெயந்தா கவிதைக்காகவும், கலைராணி நாடகத்திற்காகவும், நிர்மால்யா மொழிபெயர்ப்புக்காகவும் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஐந்தாவது வினா, 2025 ஆண்டு தமிழகத்தின் ஜனவரி மாத ஜிஎஸ்டி வரி பகிர்வாக எத்தனை கோடி ரூபாயை விடுவித்துள்ளது மத்திய அரசு? விடை, 7057.89 கோடி. நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி 41% மாநிலங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 32,049 கோடி ரூபாயும், குறைந்தபட்சமாக கோவாவிற்கு 667 கோடி ரூபாயும் வரி பகிர்வாக அளிக்கப்பட்டுள்ளது. 28 மாநிலங்களுக்கும் ரூபாய் 1,73,030 கோடியை வரி பகிர்வாக மத்திய அரசு விடுவித்துள்ளது. எட்டாவது வினா, தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, ஜனவரி 12. தேசிய இளைஞர் தினமானது ராஷ்டிரிய யுவ திவாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதியன்று தேசிய இளைஞர் நாள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. 1985 ஆண்டு ஜனவரி 12 முதன்முறையாக தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டது. ஏழாவது வினா, நிக்கோலஸ் மாடுரே எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? விடை, வெனிசுலா நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.